நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜேஸ்வர் காளிசாமி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய குடும்பஸ்தன் படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் அவர்கள் வந்து லீட் ரோல் பண்ணிருக்காங்க, குரு சோமசுந்தரம் அவர்கள் வந்து வில்லன் கேரக்டர் வந்து பண்ணிருக்காங்க, சான்வி மேகனா அவர்கள் வந்து கதாநாயகியா பண்ணிருக்காங்க, சுந்தரராஜன் சார் வந்து அந்த படத்துல வந்து முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் நடிச்ச அந்த குடும்பஸ்தன் படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து இப்ப பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து இந்த குடும்பஸ்தன் இந்த படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ வந்து பினான்சியலா வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கு. ஸோ அதை வந்து அவர் வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து முன்னெடுக்கிறாரு. சோ அந்த சமயம் வந்து அவருடைய வேலை வந்து ஒரு சில காரணங்களால இழக்கப்படுறாரு. சோ அவர் வேலை இழந்த பிறகு அவருக்கு வீட்டுல வந்து என்ன மாதிரியான மரியாதைகள் கிடைக்குது, அவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து சந்திச்சாரு, அவங்களுடைய பினான்சியல் தேவைகள்லாம் வந்து பூர்த்தி பண்ணாரா இல்லையா அப்படின்றத ஒரு காமெடி கலந்த ஒரு எமோஷனலா கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இந்த குடும்பஸ்தன். சரி, ஓகே. இப்போ வந்து படத்தினுடைய பாசிட்டிவ்லாம் என்ன, நெகட்டிவ்லாம் என்னன்றதை பார்த்தலாம். படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டரான மணிகண்டன் அவர்கள் தான். சோ அவர் வந்து கிளியர் கட்டா வந்து சொல்லிட்டாரு, என் படம் வந்து இப்படிதான் இருக்கும், வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எந்தவித முக சுளிப்பு இல்லாம கண்டிப்பா என் படத்துக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராமிசிங் ஆக்டரா வந்து அவர் வந்து வந்துட்டாரு அப்படின்னு தான் உண்மையிலே சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி குட் நைட் படம் வந்துச்சு, லவ்வர் படம் வந்துச்சு. ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கேரக்டர் தான், ஆனா இருந்தாலும் கொஞ்சம் வேரியேஷன் காட்டியிருப்பாரு. ஸோ இதுவுமே வந்து அதே ஜானர்ல உள்ள ஒரு படம் தான். இதுல என்ன பெருசா காட்டிட போறாரு அப்படின்னா, இங்க வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு மணிகண்டன் வந்து வந்திருப்பாரு. ஸோ இதுல வந்து நவீன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து அவருடைய ஆக்டிங் வந்து போக போக வந்து மெருகேறிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தமிழ் சினிமால வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வந்து கண்டிப்பா வருவாரு. ஏன்னா அவருடைய மெயின் கோலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நம்ம கொண்டு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல தான் வந்து அவருடைய கதை தேர்வுகளுமே வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து பர்ஃபெக்டா வந்து அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து யாரை நோக்கி வந்து படம் எடுக்கிறாரோ ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராமிசிங் ஆக்டரா வந்து மணிகண்டன் வந்து இருக்காரு. ஸோ பக்காவா அவர் கொடுத்த ரோலை, இந்த ரோலை அவரை தவிர வேற யாருமே பண்ண முடியாது. இந்த குடும்பஸ்தன்ல அவர் பண்ணிருக்கக்கூடிய இந்த நவீன் ரோலை அவரை தவிர யாரும் பண்ண முடியாத அளவுக்கு பக்காவா வந்து இந்த ரோல் வந்து அவர் வந்து பண்ணிருக்காரு. அடுத்ததான் அந்த படத்துல என்ன மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கதையினுடைய ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, இது வந்து உங்களுடைய கனெக்ட் ஆகும். இந்த அந்த படத்தில் வரக்கூடிய அந்த காட்சிகளாகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கனெக்ஷனா வந்து அந்த படம் இருக்கும். ஏன்னா அப்படி வந்து லப்பர் பந்து படம் வந்து எப்படி வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கிரிக்கெட் அப்படின்றதுக்கான ஒரு எமோஷன். ஸோ அந்த எமோஷன் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குள்ள இருந்துச்சு, அது வந்து கனெக்ட் ஆச்சு. ஸோ அதே வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பஸ்தன் அப்படின்ற படத்துல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் குடும்பத்துக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கஷ்டத்தெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு சீன்கள்லாம் வரும்போது நீங்க உட்காந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். நீங்களே வந்து அந்த இடத்துல வந்து ஹீரோ ஆயிடுவீங்க. ஸோ இந்த இதெல்லாம் நானே பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுடைய வந்து ரொம்பவுமே வந்து நெருக்கமா ஒரு கனெக்ஷனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லி ஆகும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய டைரக்டரான ராஜேஸ்வர் காளிசாமி அவருடைய டெபியூட் பிலிம் தான் இது. ஸோ அவருடைய முதல் திரைப்படம் மாதிரியே வந்து இந்த படம் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா வந்து டைரக்ஷன், ஸ்டேஜிங் பண்ண விதம், ரைட்டிங் எல்லாமே வந்து பக்காவா பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த மாதிரி வந்து புதுசா வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்து ஒரு மெசேஜும் சொல்லி அந்த படத்துல அந்த குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், எல்லா எமோஷன் எல்லாத்தையுமே வந்து பக்காவா ரைட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா உண்மையிலேயே வந்து அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவருடைய முதல் படம் மாதிரியே வந்து இந்த படம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் மேக் பண்ணா, ஒரு கமர்ஷியலா ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து எடுத்திருந்தாரு. உண்மையிலே வந்து இவருக்கு வந்து ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லி ஆகணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வில்லன் ரோல் பண்ணிருக்கக்கூடிய குரு சோமசுந்தரம் அவர்கள், அவரை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை. அவருடைய ஆக்டிங் வந்து மலையாளத்துல இருக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு குரு சோமசுந்தரம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஆக்டிங் வந்து பக்காவா இருந்துச்சு. ஸோ அந்த ரோலுக்கு வந்து கரெக்டா வந்து அவர் வந்து செட் ஆயிருந்தார். ஏன்னா வந்து ஒரு வில்லன் ரோல் பண்றாங்க அப்படின்னா அவங்க பண்றதை பார்த்து அவங்க வந்து ஒரு வெறுப்பு வரணும், ஒரு கோவம் வரணும்ல. ஸோ அது வந்து ஸ்கிரீன்ல வந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ ஸ்கிரீன்ல வந்து அவர் வர்றாரு, அவர் பேசுறாருன்னா நம்மளுக்கு இந்த படம் பார்த்துட்டு இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு வெறுப்பு வரும், ஒரு கோவம் வரும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து அந்த வில்லன் ரோல் வந்து அந்த குரு சோமசுந்தரம் வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. அந்த ரோல்ல அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சுந்தரராஜன் சார் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் வந்து கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை வந்து பக்காவா வந்து பண்ணிட்டாரு. இது இல்லாம மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா படம் சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா படம் எடுக்கப்பட்ட இடமாகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங், ஸோ அதை சுத்தியே தான் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஸ்லாங்ல தான் பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பாசிட்டிவா வந்து இருக்கும். மேக்ஸிமம் அந்த கோயம்புத்தூர்காரங்க அவங்களாம் படம் பார்த்தாங்கன்னா இன்னுமே வந்து கனெக்ட் ஆகும். நார்மலாவே வந்து எல்லா மிடில் கிளாஸ் பாய்ஸுக்குமே வந்து இந்த படம் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து படம் வந்து இன்னும் வந்து ஒரு எமோஷனல் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு படமா தான் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கதாநாயகி சான்வி மேகனா தான் வந்து கதாநாயகி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து தெலுங்குல வந்து படம் நடிச்சிருக்காங்க, தமிழுக்கு தான் வந்து டெபியூட். ஸோ இவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் என்னவோ வந்து அதை வந்து பேலன்சிங்கா வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா சில கதாநாயகிகள் மாதிரி சும்மா ஒரு 4 பாட்டுக்கு ஆடணும், ஹீரோவோட 2 இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம
படத்தினுடைய எண்டு வரைக்குமே வந்து கரெக்டா வந்து டிராவல் பண்ணி ஒரு பேலன்சிங்கான ஒரு ஆக்டிங்கை வந்து கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்துல காமெடி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து திணிக்கப்பட்ட மாதிரியே இருக்காது. அது கதையோட சேர்ந்தே வரும். காமெடி தனி ட்ராக் இருக்குமோ அப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திரைக்கதையோட சேர்ந்தே தான் வந்து அந்த காமெடி வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த காமெடியின் மூலமாகவும் வந்து ஒரு எமோஷனை வந்து உங்களுக்குள்ள வந்து கடத்திடுவாங்க. கிளைமேக்ஸ்லாம் நீங்க ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு காமெடியாகவும் இருக்கும், ஒரு எமோஷனலா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா வந்து நெரக்ஷன் பண்ணி கரெக்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய ஸ்டேஜிங்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஒரு சீன் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட்ல வந்து ஒரு சீன் வரும். நீங்க வந்து பாருங்க, உண்மையில வந்து அந்த இடத்துல நீங்க சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துலயும் ஒரு எமோஷன் வந்து உங்களுக்கு வந்து கடந்து போடும். அதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையிலேயே கூட நிறைய மாதிரிலாம் நடந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து நீங்க வந்து ஒரு ரீகேப் பண்ணி பாக்குற மாதிரி தான் வந்து இந்த படம் இருக்கும். அப்ப படத்துல என்னப்பா எதுவுமே நெகட்டிவ் இல்லையா அப்படின்னா, படத்துல சில லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் லேகிங்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் இல்லைன்னா சொல்லல. ஆனா இந்த படம் வந்து கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட வந்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு எந்த விதத்திலயுமே வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க, ஒரு முகம் சுளிக்க மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஒரு 200 ரூபாய் கொடுத்து இந்த படத்தை பாக்குறீங்க அப்படின்னா அந்த 200 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தபுளா தான் வந்து இந்த படம் இருக்கு. ஸோ இதுல வந்து நெகட்டிவ் எல்லாம் சொல்லி இந்த படத்தை வந்து டீப்ரமோட் பண்ணலாம் விரும்பல. ஸோ இந்த படம் அருமையான படம். உங்க ஃபேமிலியோட போய் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். உனக்கு என்னப்பா ஆம்பளை அப்படின்லாம் ஜாலியா இருப்பா அப்படிலாம் சொல்லுவாங்களா? உண்மையிலே ஒரு ஆம்பளைக்கு பின்னால எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்கு, அது ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத அப்படியே வெட்ட வெளிச்சமா வந்து இந்த படம் வந்து காட்டியிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து தியேட்டருக்கு போய் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிப்பான ஒரு படம் தான் வந்து இந்த குடும்பஸ்தான். ஃபைனலா இந்த படம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப கேடிவில நீங்க படம் பார்ப்பீங்கல்ல, இந்த நல்ல காலம் பிறக்குது, விரலுக்கேத்த வீக்கம், அந்த மாதிரி பட்ஜெட் பத்மநாதன், ஒரு விஷு படம், ஒரு பாலுமகேந்திரா படம், ஒரு பாக்யராஜ் சார் படம், ஒரு பார்த்திபன் சார் படம், பாண்டிராஜ் சார் படம். ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய படங்கள்ல இந்த காலகட்டத்துக்கு கொண்டு வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய சக்சஸ். இந்த படத்தை நீங்க எத்தனை தடவை பார்த்தாலுமே உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்காவா வந்து நெரேஷன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை மறக்காம எல்லாருமே போய் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.